ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரல் உள்ள டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது சுருங்கிடுச்சுன்னா, அதை ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அந்த நோய் பேர் தான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரல் சுருக்க நோய்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கடினம். ஈரலை மாத்தி வைக்காம அதை நம்ம செயல்படுத்த முடியாது. இப்ப மஞ்சக்காமால் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம ஊர்ல நிறைய பேரு நாட்டு மருந்து இதை வந்து தேடி வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நாட்டு மருந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்றது கரெக்டா இல்ல அலோபதி நம்ம நார்மல் மெடிசின்ஸை வந்து பிரிஸ்கிரைப் பண்றது கரெக்டா சார்? எது உண்மையிலேயே நிறைய மக்கள் நாட்டு மருந்தை தேடி போறதை பார்க்க வந்து முடியுது, இது கரெக்டான விஷயம்? இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு எது ஆர்கனைஸ்டு அத்தாரிட்டியா இருக்கோ, அந்த ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்கோ அந்த மருத்துவத்திட்ட போறதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துன்னு சொல்லும் போது 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு யாருன்னே பேர் தெரியாத ஒருத்தர் நாட்டு வைத்தியர்னு சொல்லிட்டு உட்காந்து மூலிகை அரைச்சு கொடுத்துட்டு இருக்கலாம். இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்துட்டு ஆயுர்வேதிக் மெடிசன், எம்டி ஆயுர்வேதிக் மெடிசன் படிச்சுட்டு, எம்டி சித்தா மெடிசன் படிச்சுட்டு, ஹோமியோபதி மெடிசன் படிச்சுட்டு, இந்த மாதிரி படிச்ச டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வைத்தியர்ன்றவர் எந்த சர்டிபிகேட்டும் வாங்காம, எந்த காலேஜும் போகாம, சும்மா அவங்க ஃபேமிலி முறையில ஏதோ பண்றதுக்கு ஒரு சைடு. இன்னொருத்தர் ஒரு பேஷண்ட் எப்படி பார்க்கணும், ஆயுர்வேதிக் மெடிசனோட பேசிக்ஸ் என்னன்னு படிச்சவர் இன்னொருத்தர். அப்படின்னும் போது நீங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், சித்தா டாக்டர் கிட்ட போறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா?